பாக்கியாவும் எழிலும் செழியனை ஜெனியை மீட் பண்றதுக்காக வீட்டில் இருக்கவங்க யாருக்கிட்டையுமே சொல்லாம செழியனை மட்டும் தனியா கூட்டு போறாங்க. அப்போ பாக்கியாவோட மாமனாரு பாக்கியாவை பார்த்து, பாக்கியா 3 பேரும் எங்க போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. இதை கேட்ட பாக்கியாவும் எழிலும் திருதுன்னு முழிக்கிறாங்க. திருதுன்னு முழிச்சிட்டு பாக்கியாவும் எழிலும் ஆளுக்கு ஒவ்வொரு இடத்த சொல்றாங்க. ஈஸ்வரி பாக்கியா கிட்ட நீ என்ன வேலைக்கு போற அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பாக்கியா ஒரு முக்கியமான வேலையா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாக்கியா சொன்ன உடனே ஈஸ்வரி அதுதான் என்ன முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு அதட்டுறாங்க. உடனே பாக்கியா சொல்றாங்க, அத்தை மசாலா கம்பெனி ஆரம்பிச்சப்போ விளம்பரம் கொடுத்தோம்ல, அது மாதிரி ஹோட்டலையும் விளம்பரம் கொடுத்து டெவலப் பண்ண போறோம், அதுக்காக தான் ஒருத்தர் மீட் பண்ண போறோம்னு சொல்றாங்க. ஈஸ்வரியும் கோபியும் மாத்தி மாத்தி பாக்கியாவை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கடைசியா ஈஸ்வரி சொல்றாங்க, பாக்கியா நீ எதுவும் மறைக்கல, அங்க போற இங்க போறேன்னு சொல்லிட்டு ஜெனி வீட்டுக்கு பஞ்சாயத்து கூட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதை கேட்ட உடனே பாக்கியா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஐயோ ஜெனி வீட்டுக்கு நம்ம பஞ்சாயத்துக்கு போறத கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பயப்படுறாங்க. ஈஸ்வரி கிட்டையும் கோபி கிட்டையும் ஏதோ சொல்லிட்டு அங்கிருந்து 3 பேரும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இங்க ஜெனி வீட்டுல ஜெனியோட அம்மா, ஜெனி வா நம்ம சர்ச்சுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு ஜெனியை கூப்பிடுறாங்க. அதுக்கு ஜெனி சொல்றாங்க, இந்த டைம்ல ஏன் போகணும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஜெனியோட அம்மா சொல்றாங்க, ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு, சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியை கூப்பிடுறாங்க. ஜெனியோட அம்மாவும் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஜோசப் வந்துடுறாரு. ஜோசப்பை பார்த்த உடனே ஜெனியோட அம்மாவுக்கு செமையா ஷாக் ஆயிடுது. ஜெனியோட அப்பா ஜெனியையும் ஜெனியோட அம்மாவையும் பார்த்து எங்க போறீங்க வெளியில அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஜெனியோட அம்மா சொல்றாங்க, நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஜோசப், நீ வீக் டேஸ்ல சர்ச்சுக்கெல்லாம் போக மாட்டியே, அதுவும் காலேஜ் இருந்தா கண்டிப்பா போக மாட்டேன், அதுதான் நான் கேட்டேன் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு மரியம் சொல்றாங்க, எனக்கு மனசு சரியில்லை, நான் சர்ச்சுக்கு போறேன், அவ்வளவுதான் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியமும் ஜெனியும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அங்கிருந்து கிளம்பி மரியத்தோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஜெனியும் மரியமும் போயிடுறாங்க. மரியத்தோட ஃப்ரெண்டு ஜெனியையும் மரியத்தையும் உள்ள இன்வைட் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. உடனே மரியம் போனை எடுத்து நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில வந்து பாக்கியாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணிட்டு, பாக்கியா நாங்க வந்துட்டோம், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு பாக்கியா சொல்றாங்க, நாங்க இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வீட்டுக்குள்ள ஜெனியோட குழந்தை அழுவுது. அதுக்கு ஃபீட் பண்றதுக்காக ஜெனி குழந்தைய தூக்கிக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள போறாங்க. இங்க பாக்கியா சொன்ன மாதிரி செழியனை கூப்பிட்டுட்டு அந்த வீட்டுக்கு பாக்கியாவும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வெளியில வந்த உடனே செழியன் அந்த வீட்டை பார்த்துட்டு, இது யார் வீடு, நம்ம எதுக்காக இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு செழியன் கேக்குறாரு. அதுக்கு எழில் சொல்றாரு, இதுதான் அந்த ஆட் கம்பெனியோட ஆபீஸ், அவங்கள மீட் பண்ண தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கக்குள்ள பாக்கியா வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க மரியத்தை பார்த்து செழியன் வீட்டுக்கு வெளியில நிக்கிறதா சொல்றாங்க. உடனே மரியம் சொல்றாங்க, ஜெனி அந்த ரூம்குள்ள தான் இருக்கா, நீங்க செழியனை ஏதாவது சொல்லிங்க கூட்டு வாங்க, அந்த ரூம்குள்ள 2 பேரையும் அமுச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. மரியம் ரூம்குள்ள போயிட்டு ஜெனி கிட்ட, ஜெனி குழந்தைய கூட நான் அவங்கள்ட்ட காட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய வாங்கிட்டு ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து வேற ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ பாக்கியா செழியன் எழில் இவங்க 3 பேரும் வீட்டுக்குள்ள வராங்க. செழியன் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுட்டே இருக்காரு, என்னம்மா இது வீடு மாரி இருக்குது, ஆபீஸ் மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு பாக்கியா, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீ கம்முனு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு கூட்டு போறாங்க. ரூம் கதவை ஓபன் பண்ணி பாக்கியாவும் எழிலும் செழியனை பிடிச்சி உள்ள தள்ளி விட்டுறாங்க. தள்ளி விட்டுட்டு ரூம் கதவை வெளியில பூட்டி சாவியை எடுத்துடுறாங்க. இங்க உள்ள வந்த செழியன் ஏன் தள்ளி விட்டாங்கன்னு தெரியாம முடிச்சிட்டு நிக்கிறாரு. முடிச்சிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்த உடனே உள்ள ஜெனி உட்காந்துருக்காங்க. ஜெனியும் செழியனை பாத்துறாங்க. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்த உடனே செமையா ஷாக் ஆயிடுறாங்க. இங்க ரூமுக்கு வெளியில பாக்கியாவும் மரியமும் ரொம்ப பதட்டத்தோடு இருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.